Hi students, இன்னைக்கு நம்ம ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் ப்ராக்டிக்கலில் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ஹார்ட் டிஸ்க் சம்மந்தமானது. கான்ஃபிகர் பயாஸ் செட்டப் ப்ரோக்ராம் அண்ட் ட்ரபிள் ஷூட் தி ப்ராப்ளம் யூசிங் பயாஸ் யூட்டிலிட்டி. இன்னொன்று வந்துட்டு இன்ஸ்டால் கான்ஃபிகர் பார்ட்டிஷன் அண்ட் ஃபார்மேட் ஹார்ட் டிஸ்க். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பயாஸ் யூட்டிலிட்டினா என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ பயாஸ் யூட்டிலிட்டினா என்னன்னா, ஃபர்ஸ்ட் பயாஸ் சிமாஸ் பேட்டரின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பயாஸ் அப்படின்றது என்னன்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீன் வந்துட்டு சிஸ்டத்துல இப்போ இந்த ஸ்கிரீன் வந்துட்டு என்னன்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ சிஸ்டத்துல மெயினான செட்டிங்ஸ் எதுனா மாத்தணும், அதாவது இப்போ நீ வந்துட்டு ஒரு யூசர் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ற, அதுல நீ பாஸ்வேர்ட் செட் பண்ற, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்துட்டு ஒரு யூசர் ஒரு சிஸ்டத்துல வேலை செய்யறதுக்கு உண்டான செட்டிங்ஸ். சரியா? ஆனால் இப்போ நான் சிஸ்டத்துல மெயின் ரூட் பாஸ்வேர்டு, ரூட் சேஞ்சஸ் ஒரு சில இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பயாஸ் செட்டப்ல தான் போய் சேஞ்ச் பண்ணணும். சார் இந்த பயாஸ் யூட்டிலிட்டிக்குள்ள எப்படி சார் போறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பயாஸ்க்குள்ள போறதுக்கு உனக்கு வந்துட்டு சிஸ்டம் ஆன் பண்ண உடனே நீ என்ன பண்ணணும்னா F2 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணணும். சரியா? ஸோ F2 ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்துடும். இந்த பயாஸ்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் ஜென்ரல் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன். இதில் வந்துட்டு சிஸ்டத்தோட டேட் அண்ட் டைம், என்னென்ன ஹார்ட் டிஸ்க் அலோவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இதில் வந்துடும். அடுத்தது சிஸ்டம் கான்ஃபிகரேஷன். சிஸ்டம் கான்ஃபிகரேஷனில் இப்படி வந்துட்டு இப்போ எத்தனை லேண்ட் கார்டு இருக்கு, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ்ல நிறைய டிவைசஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம்னா எதெல்லாம் அலோவ் பண்ணலாம், எதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றது சம்மந்தமா இருக்கும். அடுத்தது வீடியோ. இப்போ வீடியோ வந்துட்டு எப்படின்னா, நீ வந்துட்டு HDMI போட்டு வச்சிருக்க, USB வச்சிருக்க, ஆனா வந்துட்டு HDMI போட்டோம் அப்படின்னா ப்ராசர் உட்காந்துரும், ப்ராசர் சப்போர்ட் பண்ணாது, இது வந்துட்டு அசம்பிள்டு சிஸ்டம் அப்படின்னா வீடியோ வந்துட்டு எந்த ரெசல்யூஷன்ல வேலை செய்யணும் அப்படின்றது. அடுத்தது செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டியில் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் பாஸ்வேர்டு, ரூட் பாஸ்வேர்டா, அட்மின் பாஸ்வேர்டா, நம்ம எப்படி செட் பண்ணணும், யூசர்ஸ் வந்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ண அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அப்புறம் இன்டெல் சாஃப்ட்வேர் காட் எக்ஸ்டென்ஷன்ஸ், இது வந்துட்டு அவங்களோட, அதாவது நீ பர்டிகுலர் சிஸ்டத்தோடைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இன்டெல் ப்ராசர் அப்படின்னு வச்சுக்கேன், அவன் வந்துட்டு அவன் அதுக்குன்னு தனியாக ஒரு சில எக்ஸ்டென்ஷன், ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பான், அதோட இது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக வேலை செய்யலாம். இப்போ சிஸ்டம் வந்துட்டு ஒரு மணி நேரம் ரன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ரன் ஆகக்கூடாது, அப்புறம் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இந்த லெவலில் தான் இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் பிஹேவியர். போஸ்ட் அப்படின்னா என்னன்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. இந்த போஸ்ட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். போஸ்ட் அப்படின்றது எதுக்குன்னா, எப்போ ஒரு சிஸ்டத்துக்கு எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் வந்துச்சோ, எஸ்எம்பிஎஸ் என்ன பண்ணும்னா அது ஒரு வேலை செய்யும். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போஸ்ட் என்ன பண்ணும்னா ஒரே 1 வோல்ட் ஆஃப் சிக்னல்ல எல்லா டிவைஸ்க்கும் வந்துட்டு கம்ப்யூட்டர் மதர் போர்டில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா டிவைசஸ்க்கும் கொண்டு போய் கொடுக்கும். இப்போ எல்லா டிவைசஸும் என்ன பண்ணுன்னா ஆக்டிவா இருந்துச்சு, வேலை செய்யற ஸ்டேட்ல இருந்ததுன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் சிஸ்டத்தை ஆன் பண்றதுக்கு பவரே யார் கொடுப்பாரு, எஸ்எம்பிஎஸ் மற்ற எல்லா டிவைசஸ்க்கும் கொடுப்பாரு. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு போஸ்ட் பிஹேவியர். அடுத்தது வெர்ச்சுவலைசேஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. வெர்ச்சுவலைசேஷன் வந்துட்டு ரிமோட் டெஸ்க்டாப் அதெல்லாம் அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது. அப்புறம் மேனேஜபிலிட்டி அப்படின்றது எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ், சிஸ்டம் வந்துட்டு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. அப்புறம் ஒயர்லெஸ் சிஸ்டமா இருந்தால் ஒயர்லெஸ். அப்புறம் மெயின்டெனன்ஸ், சிஸ்டம் லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் லாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ நீ சிஸ்டத்துக்குள்ள ஆன் பண்ணி நீ இவ்வளோ நேரம் யூஸ் பண்ண அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் புல் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டம் லாக்ஸ்ல இருந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாக இன்எஃபெக்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீ சேஞ்ச் பண்ணணும்னா திருப்பி ஷட் டவுன் பண்ணிட்டு F2 ப்ரெஸ் பண்ணி தான் உள்ள வரணும். இந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நம்ம மறந்துட்டோம், இந்த பூட் பயாஸ் பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரர்கிட்ட தான் போய் ஆகணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, இந்த பாஸ்வேர்ட் செட் பண்றப்ப கண்டிப்பா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டும். ஓகேவா? ஸோ அடுத்தது என்னன்னா, பார்ட் பில வந்துட்டு எப்படி ஒரு ஹார்ட் டிஸ்க்ல நம்ம பார்ட்டிஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்கை இன்ஸ்டால் பண்றது, பார்ட்டிஷன் பண்றது அப்படின்றது என்னன்னா, இப்போ வந்துட்டு 2 விதமா நீ செய்யலாம்ப்பா. ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல காட்டினேன் இல்லையா, ஒரு பஸ்ஸை வச்சு நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கை மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்றது, அது ஒரு வழி.
இன்னொரு வழி என்னன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்துட்டு எப்படி வந்துருச்சுன்னா, யூஎஸ்பி வடிவத்துல வந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே தான். ஸோ இப்போ பார்ட்டிஷன் அப்படின்றது என்னன்னா, 2 விதமான பார்ட்டிஷன் நீங்க படிச்சிருக்கீங்க. ஹை லெவல் பார்ட்டிஷன் ஒண்ணு, லோ லெவல் பார்ட்டிஷன் ஒண்ணு. ஸோ ஒரு பார்ட்டிஷன்ல மேனுஃபேக்சரரே அந்த டிவைஸ் எப்படி வேலை செய்யணும், அதை நம்ம சிஸ்டத்துக்கு எப்படி கண்ட்ரோல் சிக்னல்ஸ் குடுத்தரணும் இந்த டிவைஸை பத்தி அப்படின்றது, அதுக்கப்புறம் அந்த டிவைஸோட பேரு, அதோட செட் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். இன்னொரு விதமான ஃபார்மேட்டிங் தான் நம்ம பண்ணக்கூடிய ஃபார்மேட்டிங். நம்ம பண்ணக்கூடிய ஃபார்மேட்டிங்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, பார்ட்டிஷனா பிரிச்சுக்கலாம். அது என்ன பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு வந்துட்டு 1 1 டெராபைட் இருக்கிற ஸ்பேஸ் வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி பிரிச்சுக்கிறேன். எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்ப ஹார்ட் டிஸ்க்ல நம்ம எப்படி சார் சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு பிரிக்கிறதுன்னு கேட்டோம்னா, டிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குப்பா. அதுதான் நீங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு பேரு எப்படி அது இதை ஓபன் பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, ரன் விண்டோல போயிட்டு diskmgmt.msc அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தனா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்துடும். இந்த ஸ்கிரீன்ல போயிட்டு நீ என்ன பண்ணலாம்னா, உனக்கு கனெக்ட் பண்ணி இருக்கிற டிவைசஸ் அனைத்தும் உனக்கு காட்டப்படும். சரி, இந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, உனக்கு தேவையான பார்ட்டிஷன்ஸை நீ உருவாக்கிக்கலாம். ஒரே வருஷம். ஸோ இதுல உனக்கு தேவையான பார்ட்டிஷன்ஸை நீ உருவாக்கிக்கலாம். சரியா? ஸோ இது பண்றது ரொம்ப கஷ்டமா சார் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு 456 ஜிபி இருக்குல்ல, இதை நம்ம ஒண்ணுமே போடாம வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஹெல்தி பூட் பேஜ் ஃபைல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல அன்அலோகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது நீ ரைட் கிளிக் பண்ணனா நீ என்ன பண்ணலாம், நியூஸ் கிரியேட் நியூ சிம்பிள் வால்யூம் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீயே கூட லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல செஞ்சு பார்க்கலாம். ஆனா சில மட்டும் ஒன்றும் பண்ண வேண்டாம். மற்றதுல எது வேணாலும் பண்ணுங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணனா நியூ சிம்பிள் வால்யூம் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுல என்ன டீட்டெயில் காட்டியிருக்கு, மேக்ஸிமம் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டியிருக்கு. உனக்கு நீ எவ்வளோ வால்யூம்ல நீ கிரியேட் பண்ணுன்ற நினைக்கிறியோ அதை அந்த சைஸ் இதில் கொடுத்துக்கலாம். இதுல நீ எவ்வளோ சைஸ் வேணாலும் இது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும் இல்லையா, சிடிஎஃப்னு சொல்றோம்ல, அது மாதிரி இதுல ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துக்கிறோம். லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா ஒரு வால்யூம் ஒன்று கிரியேட் ஆகும். வால்யூம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளூ கலர்ல ஒன்று வந்துடும். சரியா? ஸோ ப்ளூ கலர்னா வந்துட்டு இட்ஸ் இன் யூஸ். ஓகே, ஸோ இதை நீங்க செஞ்சு பாருங்க. இதுதான் இப்போ உங்களோட செகண்ட் எக்ஸசைஸ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இந்த பார்ட்டிஷன் பண்றப்போ உனக்கு எந்த சைஸ்ல வேணும்னாலும் நீ பார்ட்டிஷன் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ இது வந்துட்டு சிஸ்டத்துக்குள்ள பூட் ஆனோங்க. நீ சிஸ்டம் ஓஎஸ் அடிக்கிறப்பயே வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கலாம், பார்ட்டிஷன் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அது என்ன எப்படி இருக்கும்னா, ஒன்று ஒன்றா இருக்கும். டிஸ்க் 0 டிஸ்க் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு நியூ பார்ட்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணி நீ அதில் லெட்டர் கொடுத்து நீ அதுலேயும் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் எக்ஸசைஸ். தேங்க்யூ.